என் பேர் ஜாக்லின், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டு. இன்றைக்கி நம்ம வந்து பிள்ளைங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க பிள்ளைங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதை வந்து எப்படியெல்லாம் ரெடி பண்ணலாம், எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹேண்ட் ரைட்டிங் ஸ்கில் வந்து அது ஒரு பெரிய டாப்பிக்கு. ஸோ அது வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து அது ஒரு ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ். இப்போ கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ்னால் அவங்க வந்து குழந்த பிறந்து அவங்களோட ஹெட் கண்ட்ரோல் அச்சீவ் ஆகி அதுக்கப்புறம் வந்து கூப்பிடப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தவந்துட்டு ஸ்டாண்ட் பண்ணி க்ரால் பண்ணி வாக் பண்ணி அது வந்து வர்றது ஒரு வந்து கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ். அதே மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க கிராஸ் மோட்டார்ஸ்க்கு அப்புறம். ஸோ அது வந்து ஒரு ஃபைன் மோட்டார் ஸ்கில்லு. ஸோ இந்த இது ஹேண்ட் ரைட்டிங்கும் இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸு. ஸோ இது தான் வந்து ஹேண்ட் ரைட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். இதே ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் தான் அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வந்து பட்டன் போடுறது, அதுக்கப்புறம் ஜிப்பு போடுறது, அவங்க கையில் எடுத்து சாப்பிட்றது, ஸ்பூன் ஹோல்ட் பண்ணுறது, ஃபோர்க் யூஸ் பண்ணுறது, சின்ன சின்ன ஃபைன் மூமெண்ட் வந்து கையில் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதுவும் ஒரு ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸு. ஸோ வந்து இதே ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் தான் ஹேண்ட் ரைட்டிங் ஹெல்ப் பண்ணும், இன்னும் டெய்லி லிவிங் ஸ்கில்ஸுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம இந்த ஹேண்ட் ரைட்டிங்க்கு இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 7 டிப்ஸு பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7 டிப்ஸு பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு டிப்பு வந்து ஷோல்டர் ஸ்டெபிலிட்டி வந்து எப்போலேருந்தே டெவலப் ஆகும்னா அவங்க க்ரால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க தானே ஒரு 7-8 மந்த்ஸில் பிள்ளைங்க. ஸோ அப்போ அதை க்ரால் பண்ணும்போது 4 காலால் அப்படி தவந்து போவாங்க. பண்ணும்போது இந்த ஷோல்டருக்கு வந்து ஸ்ட்ரென்த் கிடைக்கும், ஷோல்டரை வந்து ஸ்டெபிலிட்டி ஆகும். ஸோ உட்காந்து எழுதும்போது இந்த ஷோல்டர் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருந்தால் தான் அவங்களுக்கு இந்த மூமெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஷோல்டர் ஸ்டெபிலிட்டி கூட அந்த ஹேண்ட் ரைட்டுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ அந்த க்ராலிங் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, க்ரால் பண்ணாமல் டைரெக்டாக வந்து ஸ்டாண்ட் பண்ணி நடக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதில் ஒருவேளை அவங்க ஸ்கிப் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மேபி ஹேண்ட் ரைட்டிங் வந்து டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் மேபி. ஸோ அந்த க்ரால் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க க்ராலிங் ஸ்டேஜில் நம்ம அவங்கள நல்லா க்ரால் பண்ண விடணும். ஒரு எண்டுலேருந்து இந்த எண்டுக்கு வர்றது ஒரு டாய்ஸ் வச்சு ப்ளே பண்ணி அவங்கள க்ராலிங் ஸ்கில் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ண வைக்கணும், டெவலப் பண்ணணும். நல்லா க்ரால் பண்ண விடும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஷோல்டர் ஸ்டெபிலிட்டி வந்து டெவலப் ஆகும். ஷோல்டர் ஸ்டெபிலிட்டி, இந்த ஹேண்ட்ஸ் வந்து இப்படி கையை ஊனி வந்து தானே போவாங்க. அப்போ வந்து ஹேண்ட்ஸ் வந்து ஷோல்டர் ஸ்டெபிலிட்டி அவங்களுக்கு டெவலப் ஆகும் நல்லா. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிப். செகண்ட் டிப்ஸ் என்னென்னா வந்து ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறாங்களா லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறாங்களா. மோஸ்ட் ஆஃப் தான் வந்து நம்ம ரைட் ஹேண்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து சிலவங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவாங்க. லெஃப்ட் ஹேண்டில் தான் வந்து எழுதுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் லெஃப்ட் ஹேண்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரைட் சைட் பிரெயின் வந்து டாமினண்ட்டாக இருக்கும், லெஃப்ட் சைட் பிரெயின் வந்து டாமினண்ட்டாக இருக்கும்போது ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எந்த ஹேண்ட் யூஸ் பண்ணுறாங்களோ அதே ஹேண்டில் நம்ம விட்டுறணும். அவங்கள மாடிஃபை பண்ணும்போது அவங்களுக்கு பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகும். இது பண்ணவா, ரைட் ஹேண்டில் சாப்பிடவா லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிடவா. ஸோ வந்து அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அவங்கள வந்து கன்ஃபியூஸ் பண்ண விடக்கூடாது. ஸோ அவங்க எந்த ஹேண்ட் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஹேண்ட்லேயே அவங்க யூஸ் பண்ணட்டும். எந்த ஹேண்டு ரைட்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்களோ அதே வந்து யூஸ் பண்ணணும். அது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டான்னு சொல்லிட்டு அது 3 to 5 years, ஜஸ்ட் 4 இயர்ஸ்லேருந்து அவங்க வந்து டிசைட் பண்ணிடுவாங்க எந்த ஹேண்டு ரொம்ப மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில பிள்ளைங்க வந்து 2 ஹேண்டும் யூஸ் பண்ணுவாங்க, மிக்ஸ்டாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு ஹேண்ட் டாமினன்ட் இன்னும் டெவலப் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ எந்த ஹேண்டு அவங்க யூஸ் பண்ண விருப்பப்படுறாங்களோ இல்லை எது ரொம்ப யூஸ் பண்ணுறாங்களோ அதே ஹேண்டில் நம்ம வந்து அவங்கள விட்டுறணும். ஓகே. 3வது டிப்ஸ் என்னென்னா அவங்களோட ஹேண்ட் ஸ்ட்ரென்த்து. இந்த ஹேண்ட் மசில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த ஃபிங்கர் மசில்ஸ், இந்த ரிஸ்ட் ஹேண்ட், இதோட மசில்ஸை வந்து மேபி வீக்காக இருக்கலாம். ஸோ அந்த ஹேண்டோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹேண்ட் ரைட்டிங்க்கு. ஸோ அந்த ஸ்ட்ரென்த் வீக்காக இருந்தால் கூட அந்த வந்து அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கில் மேபி அஃபெக்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து ஹேண்ட் ஸ்ட்ரென்த்தை வந்து டெவலப் பண்ணணும். ஸோ எப்படின்னா க்ளே இருக்குல்ல, எல்லாருக்கும் க்ளே தெரியும். ஸோ அந்த க்ளேயில் நல்லா அவங்கள ப்ளே பண்ண வைக்கணும், க்ளே மாடலிங் பண்ண வைக்கணும், ஏதாவது டிசைன் பண்ண வைக்கிறது, நல்ல ஸ்க்யூஸ் பண்ணுறது,
அதுக்கப்புறமேட்டு இந்த சப்பாத்தி மாவு இருக்குது தானே, அதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா பிசைய வைக்கணும். ஸோ அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் கூட. பிசையும் போகும்போது அதிலே வந்து அவங்க டோ பண்ணுறது. அப்போ ஸோ இந்த மசில்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரென்தன் கிடைக்கும். ஹேண்ட் மசில் ஸ்ட்ரென்த் கிடைக்கும்போது அவங்கள எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சாண்ட்லேயும் வந்து ப்ளே பண்ண விடணும். லைக் சாண்டில் வந்து தண்ணி ஊற்றி அதை வெட்டு சாண்டாக இருக்கும்போது, ஈரமாக இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து ஒரு சென்சரியும் கூட கிடைக்கும் அவங்களுக்கு. ஒன் ஆஃப் த ஒரு லைக் க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும். அவங்களுக்கு க்ரியேட்டிவாக ஒரு டிசைன் பண்ண வைக்கலாம். ஸோ அதுலெல்லாம் வந்து அவங்கள ப்ளே பண்ண வைக்கும்போது அவங்களோட ஹேண்ட் மசில்ஸ் வந்து ஃபிங்கர் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ அது வந்து அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்க்கு ஹெல்ப் ஆகும். 4வது டிப்ஸ் வந்து கிராஸ்ப்பு. ஸோ வந்து பென்சிலை பிடிக்கணுன்னா அவங்களுக்கு வந்து கிராஸ்ப்பு வேணும். இந்த மாதிரி பென்சில் பிடிக்கணும். இந்த 3 ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, இந்த பெருவிரல், அதுக்கப்புறம் வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கரு, அப்புறம் மிடில் ஃபிங்கர். இந்த 3 ஃபிங்கரோட டிப்ஸில் வந்து அவங்க ஹோல்டு பண்ணணும். ஹோல்டு பண்ணால் தான் அவங்களுக்கு கரெக்டான க்ரிப்பு கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ இது வந்து ட்ரைபாய்டு கிராஸ்ப் இல்லைன்னா பென்சில் கிராஸ்ப்பு சொல்லுவாங்க. சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பிடிப்பாங்க. ஸோ இப்படி பிடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கிராஸ்ப் வந்து இன்னும் டெவலப் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இந்த கிராஸ்ப்பை வந்து நம்ம டெவலப் பண்ண வைக்கணும். ஸோ அது எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம அந்த காயின் இருக்கார்ல, அந்த காயின்ஸ் வந்து டேபிள்லேருந்து ஒரு பாக்ஸ்லேருந்து இன்னொரு பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த மாதிரி மூமெண்ட் என்கரேஜ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளிப் இருக்குல்ல, துணி காய போடுற கிளிப்பு. ஸோ அதை வந்து அதில் வந்து ஏதாவது ப்ளே ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும். ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ண வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து 3 ஃபிங்கர்ஸ் உள்ள மூமெண்ட் வந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு இந்த 3 ஃபிங்கர்ஸும் அவங்களுக்கு ஜாயிண்ட் ஆகி இதில் வந்து நல்ல க்ரிப்பு கிடைக்கும். ஸோ அவங்கள பென்சில் ஹோல்டு பண்ணுறது நல்லா பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து எழுதும்போது கொஞ்சம் ப்ரெஷர் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த லெட்டர்ஸ் வந்து கரெக்டாக வரும். ஸோ இந்த கிராஸ்ப்பை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ண வைக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் 5வது டிப்ஸ் என்னென்னா ஃபிங்கர் டெக்ஸ்டிரிட்டி. ஸோ ஃபிங்கர் டெக்ஸ்டிரிட்டினா ஃபிங்கர் மூமெண்ட். இது பிடிச்சாச்சு அவங்களுக்கு, பிள்ளைங்க பிடிச்சாச்சு, இனி க்ரிப்பு ஓகே ஆகிடுச்சுன்னா அவங்க இனி எழுத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த க்ரிப்பை வச்சு அவங்க மூமெண்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு லெட்டர்ஸையும் வந்து மூமெண்ட் பண்ணுவாங்க, ABCD அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபிங்கரை வந்து மூமெண்ட் பண்ணுறது, அதுதான் வந்து ஃபிங்கர் டெக்ஸ்டிரிட்டி சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கு நம்ம இந்த மாதிரி எக்ஸசைஸ் கொடுக்கணும். 1 2 3 4 5 இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபிங்கரை வந்து மூவ் பண்ண வைக்கணும். அதே மாதிரி அந்த ஃப்ளோரில் வந்து ஃபிங்கர் வாக்கு, ஃபிங்கரை வந்து நடக்க வைக்கிற மாதிரி ஒவ்வொரு ஃபிங்கர்ஸையும். ஸோ அந்த ஃபிங்கர் வந்து அவங்க ஆல்டர்னேட்டாக பண்ணும்போது அந்த ஃபிங்கரோட மூமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த கோஆர்டினேஷன் கிடைக்கும். ஸோ இது வந்து அந்த டெக்ஸ்டிரிட்டி, இந்த எழுதும்போது அந்த கோஆர்டினேஷன் வந்து கிடைக்கும். அதுக்காக இந்த ஃபிங்கர் டெக்ஸ்டிரிட்டி நம்ம வந்து டெவலப் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லும் ஆகும். 6வது டிப்ஸ் என்ன பார்த்தோன்னா ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன். ஸோ ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் நம்ம வந்து கண்ணும் வந்து எழுதுறதுக்கு தேவையில்லையா? ஸோ வந்து இப்போ வந்து ட்ரேஸ் பண்ண வைக்கிறது, இப்போ வந்து டாட்டெல்லாம் போட்டுட்டு அதை ஜாயின் பண்ண வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கலரிங் பண்ண வைக்கிறது, ட்ரேசிங் பண்ண வைக்கிறது, ஸ்க்ரிப்லிங் பண்ண வைக்கிறது, அந்த மாதிரி ட்ரேசிங் பண்ண வைக்கணும். ஜாயினிங் டாட்ஸு ஷேப்பில் போட்டு ட்ரேஸ் பண்ண வைக்கிறது. ஸோ வந்து ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன். ஸோ அந்த அவங்களோட கண்ணும் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆகும். இதில் நான் எங்கே போகணும், எங்கே போய் ஜாயின் பண்ணணும், அந்த மாதிரி கண்ணும் ஹேண்டும் கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்கிறது. ஸோ அந்த தான் ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த ஸ்கில்லும் இம்பார்ட்டன்ட் ரைட்டிங் ஸ்கில்லுக்காக. ஸோ ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன். ஸோ அதுக்காக நம்ம ட்ரேசிங் ஆக்டிவிட்டீஸ், கலரிங் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களோட ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகும், டெவலப் ஆகும். ஸோ அது வந்து ஹேண்ட் ரைட்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். அப்புறம் லாஸ்ட் ஒன் 7th டிப்ஸ் என்னென்னா விஷுவல் மோட்டார் கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க. அவங்க வந்து எப்படின்னா எபிலிட்டி டு கோஆர்டினேட், எப்படி வந்து காப்பி பண்ணுறாங்க. இப்போ வந்து காப்பி பண்ணுறாங்க ஆல்பபெட்ஸை ஒரு பேப்பர்லேருந்து பார்த்து இன்னொரு பேப்பரில் வந்து காப்பி பண்ணுறாங்க, ABCD. ஸோ அந்த அலைன்மெண்ட்டு ஏ மாதிரியே காப்பி பண்ணணும், B மாதிரி காப்பி பண்ண முடியாது. ஸோ வந்து அந்த நம்ம பார்க்குறத எப்படி வந்து பேப்பரில் எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து விஷுவல் மோட்டார். அப்போ வந்து அதை வந்து நம்ம டெவலப் பண்ணணுன்னா அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னா, இப்போ வந்து ஒரு பேப்பரில் சர்க்கிள், அப்புறம் ஸ்கொயர், ட்ரையாங்கிள்,
அப்புறம் இது இன்னும் வேறு ஏதாவது ஷேப்பு அதை அப்படியே இன்னொரு பேப்பரில் காப்பி பண்ண சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து லைக் சர்க்கிள் போட்டுட்டு அதே மாதிரி சர்க்கிள் பண்ண சொல்லணும் அவங்கள. அதே மாதிரி ஸ்கொயர் போட்டுட்டு அதே மாதிரி இன்னொரு பேப்பரில் காப்பி பண்ண வைக்கணும். ஸோ அந்த அவங்க எப்படி அந்த பார்க்குறத எப்படி இன்னொரு பேப்பரில் காப்பி பண்ணுறாங்க. ஸோ இதுவும் வந்து ஹேண்ட் ரைட்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ தான் வந்து ஸ்கூலில் வந்து டீச்சர் போர்டில் எழுதுவாங்க. ஸோ அதை வந்து அவங்க கரெக்டாக காப்பி பண்ணி அவங்க நோட் புக்கில் எழுதுகிறாங்களா, அதை வந்து அந்த எப்படி பர்சீவ் பண்ணுறாங்க, ஏ மாதிரி பர்சீவ் பண்ணுறாங்களா, ஏவோட டிசைன் எப்படி பர்சீவ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து சிலவங்க வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மோஸ்ட்லி கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, டி போடுறதுக்கு கியூ போடுவாங்க, அப்புறம் டி போடுறதுக்கு பி போடுவாங்க. ஏன்னா அது கொஞ்சம் சிமிலர் மாதிரி இருக்கும்ல. ஸோ அதை வந்து ரிவர்ஸாக வந்து காப்பி பண்ணுவாங்க. ஸோ இதில் இந்த விஷுவல் மோட்டாருங்கிறதுல ப்ராப்ளம் இருக்கும்போது அவங்களோட அந்த காப்பி எப்படி பர்சீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம காப்பிங் ஸ்கில்ஸ் கொடுக்கணும். லைக் அதான் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப் வரைஞ்சிட்டு அதை வந்து அப்படியே இன்னொரு பேப்பரில் காப்பி பண்ண வைக்கிறது. அதுக்கப்புறமாட்டு இப்போ வந்து லைக் நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் எழுதிட்டு நம்ம வந்து டி, பி, கியூ, பி இந்த 3 4 வந்து ஒரே மாதிரி இருக்கும், கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும், மேலே கீழே வளைஞ்சிருக்கும். ஸோ ஏதாவது ஒரு லெட்டர்ஸை வந்து சர்க்கிள் பண்ண வைக்கணும், ஃபைண்ட் பண்ண வைக்கணும். மிக்ஸ்டு லெட்டர் ஆஃப் த பி, கியூ, டி, பி எழுதிட்டு பியை மட்டும் ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அவங்களோட எப்படி பர்சீவ் பண்ணி கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ வந்து இந்த ஸ்கில்லும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அவங்களுக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்தது 7 டிப்ஸு ஹேண்ட் ரைட்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னும் நம்ம வந்து இன்னும் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸில் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கேட்கலாம். ஸோ இது வந்து பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகே, தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.